உறவுகளுக்கு வணக்கம். ஸோ நம்ம வந்து 4 கோயில் பார்த்துட்டோங்க. இப்போ 5ஆவதா கன்னியம்மாள் கோயில் பார்க்க போகிறோம். கழட்டிடவா? இது வந்து 2-3 நாளாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே கன்னியம்மாள் கோவில் கட்டுறதுனால தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. சப்தகன்னி, சரிங்களா? அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். வழி என்ன இவ்வளோ எப்படி இருக்குது? இது மாதிரி தாங்க அந்த பக்கம் வழியில அந்த பக்கம் வரும்போது இது எப்படி இருக்கு? நடக்க முடியுமா இதில்? விஷ்ணு கேர்ஃபுல்லாக போ. ஆமாம், வழிக்கு விழுந்தா இங்கே தான் போய் விழணுங்க. ஸோ வழிக்கு விழுந்தா இதில் தான் போய் விழணும். இவனும் பாரு டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறான் பாரு. இவ்வளோ பிடிச்சிருக்கு. காட்டு காட்டு. நான் நடக்கிறதே தாத்தக்கு. ஆனால் இலக்கிய அம்மா சொன்னது இல்லை, உண்மைதான். சரண வழிக்கிட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஏதோ சபரிமலையில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களாம் அந்த சைடு இருந்து வராங்க, நிலத்து சைடு இருந்து கொஞ்சம் பேர். தெரியுதுங்களா? இல்லைங்க, எல்லாரும் போயிட்டு போயிட்டு இப்படி ஆயிருக்குங்க. பார்த்து வாடி. இதை பிடிச்சிக்கோடி. ஏறும் பொழுது நல்ல காமெடியாக இருக்கும். வழிக்கிட்டு போகுதுப்பா. சபரிமலை பயணம் தானப்பா, சாமி வழிதுணையாக வந்து சேரப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் ஓடாதப்பா. இது வந்து ஏங்க இது அந்த வேஸ்டேஜ் தண்ணி தானேங்க? இது ஓட தண்ணி தானே? வாங்க 1 2 3 சொல்லுங்க. ஆமா, இதை கூட காணாம எடுத்துருவாங்க, கட் பண்ணி சீரியஸ்லி பாருங்களேன். இப்போ காலி பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்க சொல்றது கூட உண்மையான்னு தோணுது இல்ல? எங்க வீடுங்கெல்லாம் அங்கோ இருக்குப்பா. இது டபுளாக போட்டிருக்காங்க இங்கே, அதனால செய்கிறாங்க. ஸோ இந்த வயல் வழியாகவும் ஒரு சில பேர் வராங்க கோவிலுக்கு. நல்லா என்னங்க? ஏங்க என் கால் கருப்புங்க, நீங்கள் வேற. இது எங்கே ஃபுல்லாகவே ஓடுதா அந்த ஓடை? பாருங்கள், நம்ம சப்த கன்னியை வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி மொத்தம் வந்து 5 கோவில் வந்து கும்பாபிஷேகம். இங்கேருந்து படிக்கட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக. ஸோ நாங்கள் ஆமாம் அங்கேருந்து முன்னாடி டேங்க்கு பார்த்தோம்ல. ஸோ வீடியோ டேங்க் உள்ளாகும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அங்கேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு வந்திருக்கோம் இங்கே. ஓகேவா? ஸோ நம்ம கை காலெலாம் கழுவிட்டு வந்து சாமியை வணங்கிடுவோம். இங்க பாருங்க குட்டி கோயிலே, ஆனா எவ்வளவு சாமி இருக்காங்க பாருங்க. சப்த கன்னிகள் 2 வித்தியாசம் சொன்னாங்களா, கேட்டிங்களா? ஸோ சப்தம் அப்படின்னா 8 கன்னிகள், சரிங்களா? 7 வரும்பா. சப்தம்னா 7. சப்த ஸ்வரங்கள். ஆமாம் 7 8 தானே வரும் மொத்தம். இதுல வராகி இல்ல போல, வராகி அம்மன். அதுதான் சொல்ல வரேன். சப்த கன்னினா ஃபேஸ்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? சப்த கன்னி வேற, சப்த மாதா வேற. மாதா தான் வராகி, அந்த வைஷ்ணவி, இந்த மாகேஸ்வரி அவங்களாம். இது வந்து இவங்க சப்த கன்னியா. இவங்க எல்லாமே இவங்க பேர்லாம் கன்னியிலே வரும். அது எழுதிருந்தா தெரிஞ்சிருக்கும். இவங்க ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. அந்த சப்த மாதா வந்து ஆனா ஃபேஸ்லாம் வேற மாதிரி வருது இல்ல? வாராகி அம்மனுக்கு வராக ரூபம். அதனால அந்த இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு குழந்தை வரம் வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு கிடச்சி தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதெல்லாம் தாலி கயிறு வளையல் எல்லாம் வாங்கி கொடுத்து கும்பிட்டுட்டு போனாங்களாம் சப்த கன்னிகள்கிட்ட. ஸோ நம்ம கோவிலை சுற்றி வயல்வெளி பார்க்கவே அழகாக இருக்கு இல்லைங்க?
சூப்பராக இருக்குது. இந்த வழியாக தான், இந்த வழியாக வந்திருக்காங்க. இந்த வழி இப்போ வந்து போகிறது ட்ரெக்கிங். இப்படி போகிறோம் சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்லிப்பர் மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். போகும்போதே கழுவிக்கலாண்டி, உளுந்து வரைக்கும் தான் போகிறோம். போங்க. ஏய் விஷ்ணு, மற்றவங்க மேலெல்லாம் அடிக்கும், பார்த்து போங்க. உள்ளே போகலாம் போல. போகலாம் வாங்க. நவருப்பா ஏங்க இந்த என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, பாம்புலாம் இருக்காது, பார்த்துக்கலாம் விடுங்க. இங்கே பாருங்க வராங்க. வேணாம் வேணாம், அது மேலே போயிடாது, ஏன்னா பாம்பு கொண்டு இருக்கும். ஆமாம், ஒரு கவர் இருந்ததுன்னா நண்டு பிடிச்சிக்கிட்டே போகலாம். நண்டு பிடிப்பா. வந்து போகுதுடா மேலே ஏறி. ஏய் கம்னு போ. நான் முன்னாடி போறேன். போ 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 போ, பார்த்து போ. ஏய் கம்னு போடா. அவன் கூட என்னது சரி போ போ, பார்த்துக்கலாம் போ. எல்லாரும் கோவிலுக்கு தான் சாமி கும்பிட வராங்க. இது பண்ண நம்ம குலதெய்வம் கோவிலுக்குலாம் போவோம்ல, இந்த மாதிரி தான் வயல்வெளியில் இருக்கும். ஏறி வந்துட்டு போவோம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இது குழப்பிக்கிட்டு போகிறாளுங்க. இது வந்து செனப்பையா? இந்த வயலுக்கு பக்கத்தில் செனப்பை போட்டிருக்காங்க. ஆமாம், இது பவி வந்து அது அப்படியே பயிர் ஓட்டி விட்டுருவாங்க. ஆமாம், உரம் உரம் உரம். வழி விடுங்க அவங்களுக்கு போட்டோம். ஏய் நவுந்து நின்று குதிடா, வழியிலே நின்று குதிக்கிற. போ, அவர் மேலே போட போ. வழி விடுறியா அங்கிளுக்கு? ஆமாம், ட்ரெஸ்ஸை நல்லா தூக்கிக்கிறவங்க எல்லாம் இறங்கியாச்சு உள்ள. அப்படி வழி இல்லை, வா. இல்லை அப்படி வழி இல்லை, வா பார்த்து போங்க. நீ வாங்க ஏறி ஏறி. அப்பா நாங்கள் போயிடுவோம், பார்த்து போங்க. பாரியா அவங்க என்ன உங்களுக்கு எல்லாம் நானே ஏறிட்டேன்ப்பா. இது என்ன இது வழி? ஓ செப்பல்லாம் வந்து சில பேர் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சின்ன தம்பியில் ஒரு பாட்டு வரும்ல, போவோமா ஊர்கோலம், போவோமா ஊர்கோலம், பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் காலம் யாம் தரமண கிளி தரையில நடக்குது நடக்குமா
அடுக்குமா சிலு சிலு அறை கொஞ்சி நடந்தது குடிசைய விரும்புமா. ஐயோ பளிங்கு போல உன் வீடு தரையில பள்ளம் மேடு வரப்பு ஓரம் வயலோடும் பறந்து போவேன் பாரு அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே போவோமா ஊர்கோலம். நண்டு பார்த்தீங்களா இந்த பொறுப்பு கவர் இருந்ததுன்னா பிடிச்சிட்டு போகலாண்டி. ஆமாம் நண்டு இப்போ இருக்கு. நம்ம கவர் இல்லாமல் நண்டை பிடிச்சி என்ன பண்ணுவேன்? அது இல்லைடா சொல்லலாம் வீட்டில் கிடக்குடா. பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம்ப்பா. பத்தியா அவ்வளோதானாவா? ஏய் அவளுக்கு இன்னும் வந்து வேணும் போல பவிக்கு. ஸோ இதுக்கப்புறம் முற்று பெற்றுதுப்பா. ஐயோ கால்லாம் சுத்தமாக மண் ஏறிடும் போலையே இப்படி இருக்கு. ஆமாம் அது வேணா உண்மைதான். இது என்னங்க இது வந்து என்னங்க இப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். ஆமாம் ஏங்க வழிக்கிட்டு போகும் போல் பார்த்து வாங்க. இங்கே ஒரு மோட்டர் கொட்டா பெருசாக இருக்குது. இல்லை மாமரம் இங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அப்பா இறைவா என்னங்க இது பஞ்சு மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது பா. இங்கே பாருங்க இவ்வளோ உயரம் கிடு கிடு கிடுக்குன்னு மாலை வரைக்கும் தெரியுது. அப்படியா? சரிம்மா இது யூஸ் பண்ணுவாங்க தானம்மா? அதான் இலவ மஞ்சு யூஸ் பண்ணுவாங்க வேஸ்ட்டாக போகுது. தலைக்காணி முறை பெட்டு கவரு சேர்ந்துட்டோம்ப்பா. இல்லை இன்னும் கொஞ்சம் போனால் சேர்ந்துருவோம். அங்கே கார்னரில் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு போனோம். போயிட்டு டேங்க் இருக்கு இல்லையா அந்த டேங்க் விளாக் தான் சூப்பராக இருக்கும். போட்டிருக்கேன் வீடியோ. நேராக போனாலும் இப்போ நேராக வந்து அவங்க போவாங்க இலக்கிய அம்மா பின்னாடி வரவங்களாம். நம்ம வந்து லெஃப்டில் திரும்பணும். சரி லெஃப்டில் கட் பண்ணால் எப்படி? இந்த லெஃப்ட் நாளைக்கு வர கண்டிப்பாக ஸ்கூல் வச்சுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் ஜாலியாக இருந்தாச்சுல. நாளைக்கு ஸ்கூல் தான். நாளைக்கு ஸ்கூல் வச்சு நாளைக்கு மட்டும் மழை பெய்யுதுன்னா லீவு. அதெல்லாம் எனக்கு என்னமோ இத்தனை நாள் பெஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீ எது